ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஃபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டை பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ தொடர்ச்சியாக ஆப்ஷன்ஸை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி 29வது நாளை நம்ம கம் கிராஸ் பண்ணுறோம். சரிங்களா? பிஃபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுல முக்கியமானது என்ன அப்படின்னா வேல்யூஸை டிரைவ் பண்ணி மென்ஷன் பண்ணுறது தான். அதாவது 0, 1, 2, 3, 4, 5, 6 இப்படின்னு இருக்குல்ல. இப்போது 0 வேல்யூ இல்லை. சரிங்களா? 1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். இப்போ ஆல்ரெடி நம்ம 1 வச்சு தான் எடுத்திருக்கோம். ஏன்னா 0 முடிஞ்சிருச்சு. ஏன்னா ரெண்டு வேல்யூ 2 டெசிமல் எடுத்தால் நம்ம பண்ண முடியும். சரிங்களா? அப்போது 1க்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. சரிங்களா? ஆல்ரெடி ஒரு வேல்யூ வந்திருக்கு. அந்த 1ஓட 2 எடுத்திங்கன்னா 3 இப்படின்னு வருதில்ல. இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபுல் கால்குலேஷனுமே இருக்குது. சரிங்களா? பிஃபனாசி இஸ் எ டெக்னிக்கல் அனலைசிஸ் டூல் தட் ஐடென்டிஃபைஸ் பொட்டன்ஷியல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் டியூரிங் த மார்க்கெட் புல் பேக். It draw horizontal line based on Fibonacci ratio 23.6, 23.6, 38.2, 50, 61.8, 78.6 இப்படின்னு இருக்குல்ல. இந்த வேல்யூவை மட்டும் கொஞ்சம் மக்கப் பண்ணிக்கோங்க. இதில் இந்த 61.8 அப்படின்ற இருக்குல்ல, இதுதான் கோல்டன் வேல்யூ. சரிங்களா? இது கோல்டன் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 61.8 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிட்வீன் எ ஹை அண்ட் லோ டு ப்ரிடிக்ட் வேர் ப்ரைஸ் ஆக்டிங் அண்ட் ஹியூமன் சைக்காலஜி மைட் ரிவர்ஸ் டு ரெஸ்யூம் த மெயின் ட்ரெண்ட். அதாவது ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் இந்த பிஃபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு புல் பேக் இருக்கும். நீங்கள் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை போய் ரீச் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து கீழே சரியும் நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்கல்ல, அந்த இடத்துலேருந்து நீங்கள் வேல்யூ எடுக்கிறது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த இண்டிகேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, எஸ்பெஷலி நம்ம இங்கே பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிஃபனாசியில் சரிங்களா 5 விஷயம். அதாவது இங்கே உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 5 டூல் இருக்கும். இந்த 5 டூலில் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிஃபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? இதில் நீங்கள் அப் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நெஃப்டி இங்கேருந்து உங்களுக்கு ஃபால் ஆகுது. சரிங்களா? ரெசிஸ்டன்ட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அப் ட்ரெண்ட் இந்த இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா லோவர் டு ஹையர் சரிங்களா நீங்கள் கிளிக் பண்ணி எடுக்கணும். இது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு இருக்குங்கிற பட்சத்தில் சரிங்களா, இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு டவுன் ட்ரெண்டாக இருக்குது. இந்த லெவல்லேருந்து டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னா ஹையர் டு லோ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். சரிங்களா? இதை கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் உல்ட்டாவாக பண்ணிடக்கூடாது. ஸோ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகுது அப்படின்னா கீழேருந்து மேலே அப் ட்ரெண்ட் சரிங்களா, ட்ரெண்ட் கட் பண்ணுது, இந்த மாதிரியான சூழலை கீழே மார்க் பண்ணி லோயர் டு ஹையர் பார்க்கணும். அதே போல் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா ஹையர் டு லோவர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணணும். இதை மறந்து விட வேண்டாம். சரிங்களா? அப்புறம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போது டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமானது. எப்போதுமே நீங்கள் என்ன இண்டிகேட்டர் பயன்படுத்தினாலும் சரிங்களா, அதில் ஃபர்ஸ்ட் என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளாக ரொம்ப கடினமாலாம் நீங்கள் வரைய வேணாம். சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இனிஷியல் டைமில் உங்களுக்கு ஒரு 1 இயராக தான் பிலோவாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், நார்மலாக ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட், ஒரு சப்போர்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இது அப் ட்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா லோவர் டு ஹையரை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ பிஃபனாசி இருக்குது அப்படின்னா பிஃபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே நான் வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லைனில் நான் பார்க்குறேன்ல, இதில் பக்கத்தில் அதாவது நீங்கள் இந்த இடத்த போய் எடுக்கக்கூடாது. இது லோயர் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த ட்ரெண்டில் தெரியும். சரிங்களா? இந்த ட்ரெண்டில் தெரிகிற லைனில் லோயரை கிளிக் பண்ணி இருக்கிறதுல ஹையர், ஏன்னா அங்கே கொஞ்சம் ரெட்ரீவ் ஆகுது. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு சரிங்களா உங்களுக்கு வேல்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போ நான் உங்களுக்கு மக்கப் பண்ண சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குல்ல. ஸோ அதில் நீங்கள் என்னென்ன வேல்யூ பார்த்தீங்களோ அதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. 23.6 சரிங்களா, 38.2, 50, 61.78.6 சரிங்களா. இதெல்லாம் ஆட் ஆகி மித்ததை கவனிக்க வேண்டாம். முக்கியமாக இதெல்லாம் ஆட் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் உங்களுடைய டிமேட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சார்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா, அதில் இந்த டூலை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி
இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 61 அப்படின்னு நான் சொன்னேன்ல, இது ரிவர்ஸ் பாயிண்ட், கரெக்டான இடம். சரிங்களா? இப்போது இது அப்ட்ரெண்டை நான் எதுக்கு பயன்படுத்துவேன் அப்படின்னா பைக்கு பயன்படுத்துவேன். இப்போ 61.8 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே உங்களுக்கு என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் அப்படின்னு எடுக்கும்போது இந்த 78.6 இதுக்கு இடையில நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா 78.6 எடுத்துக்கலாம். இதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா, ஏன்னா சப்போர்ட் மார்க்கெட் இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. சரிங்களா? இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது, அகெயின் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் தான் இந்த 61.8 அப்படிங்கிறது கிளியராக இருக்குது. இது ஹைலி வேல்யூபிள், ஹைலி கன்ஃபர்மேஷன். சரிங்களா? இது கோல்டன் பாயிண்ட், அதாவது கோல்டன் சோன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ இந்த இடம் வந்தோடனே ஒரு பை என்ட்ரி கொடுக்குறீங்க, இதை கட் பண்ணி ஸ்டாப் லாஸ் அப்படிங்கும்போது 78.6க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா ட்ரெண்டே சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? ஸோ அவ்வளோ தூரம் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்கேல்பிங் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட். சரிங்களா? இது மார்க்கெட் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா நீங்கள் மேலேருந்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் டார்கெட் அப்படிங்கிறது நீங்கள் இந்த 0 வரைக்கும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 23 அப்படிங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே 3 லெவல் இருக்குது, 1, 2, 3. என்னையை பொறுத்த மட்டும் நீங்கள் 23.6 அப்படிங்கிறது மேஜராக நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? டார்கெட்டாக. அகெயின் இது 1:2 அந்த மாதிரியான கால்குலேஷன் எல்லாமே இருக்குது. இனிஷியல் டைமில் வர்றவங்க ஜஸ்ட் ஒரு பேஸ் பண்ணி ஒரு ஸ்கேல்பிங், ஏன்னா ஒரு 3 to 5 மினிட்ஸில் நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அகெயின் நான் மார்க்கெட் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க. ஒன் டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இப்படி நீங்கள் வரைஞ்சிருங்க. இப்போது ஹையர் டு லோ. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஹையர் டு லோ. நீங்கள் இந்த லெவல் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைமில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த லெவல் தான் தெரியும். சரிங்களா? நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதான் நம்ம லோவாக மார்க் பண்ணியிருப்போம். சரிங்களா? அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செல் பண்ணி பை பண்ண போகிறோம். அப்போது இங்கே 61 அப்படிங்கிற இடம் என்னவா இருக்குது அப்படின்னா கோல்டன் பாயிண்ட். சரிங்களா? ஸோ கோல்டன் ஜோன் வந்துருச்சு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செல் எடுத்துடணும். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நீங்கள் 78க்கு பாதியில் வைக்கலாம். 78 கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னவா ஆகும் அப்படின்னா ட்ரெண்டே ஜோனே சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்போது இங்கே நீங்கள் செல் பண்ணிவிட்டு, சரிங்களா, 38 அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த 38 அப்படிங்கிறது இன்னும் லைன் வருது பாருங்கள், இதுலேயும் 23. சரிங்களா? ஸோ இந்த 2 லெவல்லையும் டார்கெட் 1, அதாவது டார்கெட் 1 இனிஷியலாக நீங்கள் டக்குன்னு ஒரு ஸ்கேல்பிங் பண்ணணும் 10 பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி இமீடியட்டாக 3 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான லெவலில் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு பிஃபனாசி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான இண்டிகேட்டர். சரிங்களா? ஸோ இதில் வேல்யூஸை கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ இந்த வேல்யூவில் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது பேக் எண்டில் கொஞ்சம் வரைஞ்சிருங்க. இப்படி நீங்கள் வரைஞ்சி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான பிம்பம் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.